முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகா கணபதியினுடைய அந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் 9 தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை பெறலாம். மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையது. திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களை உடையது. அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி. சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள். பொதுவாக மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுவார், செவ்வாய் உச்சம் பெறுவார். அந்த வகையிலே இவர்கள் வேகமும் விவேகமும் ஓரங்கே கொண்டவர்கள். உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள் மற்றும் திருவோணம் அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள், இந்த நட்சத்திரங்களில் பிறப்பவர்கள் மகர ராசியாக கருதப்படுவார். பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிக தெய்வ நம்பிக்கை கொண்டு தெய்வ காரியங்களில் ஈடுபாடுடன் நடந்து கொள்வார். கள்ளம் கபடம் இல்லாமல் உள்ளம் கொண்டவர்களாயும் அழுத்தம் திருத்தம் பேசுபவராயும் இருப்பார்கள். பேச்சில் முன்கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படலாம். தன்னை நம்பி வந்தவர்களுக்கு நண்பர்களானாலும் விரோதிகளானாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவர். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார்கள். பொதுவாக இந்த ஆண்டானது மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையும். தெய்வீக அனுகிரகம் திருப்திகரமாய் அமையும். வாழ்க்கையின் துணையின் உடன் நலனிலே மற்றும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாய் அமையும். குருவின் பார்வை பக்கபலமாய் அமைவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே அடுத்து நடந்தேறும். மேலும் மகர ராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி மற்றும் இருவருக்கு இடையே அதிகமாய் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் முன் கோபத்தை குறைத்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வது உங்களது குடும்பத்திற்கு எந்த ஒரு பெரிய தொல்லைகளும் இல்லாமல் செல்ல உதவும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும்? சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சி தரும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட இடம் உண்டு. பெண்கள் நவீன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார். குரு பகவானின் அருளால் சிலருக்கு பூமி மனை வாங்கும் வாய்ப்பு கிடைக்க பெறும். மொத்தத்தில் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாய் அமை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக இந்த ஆரோக்கியம் என்ற பகுதி இந்த 2026 புத்தாண்டு பலனிலே எப்படி இருக்கும்? இந்த வருடத்தின் சிலர் சுவாச தொடர்பான, அதாவது ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எனவே மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் கவனம் செலுத்த நல்ல பலன்கள் கிடைக்கும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? விருப்ப பாடங்களை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே அதிக நேரம் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்திலே கவனம். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக வெகு தூர பயணங்களை மேற்கொள்ள
வேண்டியது இருக்கலாம், உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம், பணவரவு அவ்வப்போது உங்கள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் சில ஆடம்பர பொருட்களை கூட வாங்கி மகிழலாம். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வியாபாரத்தில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேறும்படி இருக்கும். பணியில் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களை கொண்டு நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். இதனால் மேற்சொன்ன தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்பட இடம் உண்டு. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? எந்த ஒரு விஷயத்திலும் புதுமையை புகுத்த விரும்பும் இவர்கள் கலைத்துறையிலே தங்களது தனித்திறமையால் மற்றொரு கவனத்தை ஈர்ப்பீர்கள். இசைத்துறையில் சாதிப்பீர்கள். துவக்கத்தில் வாய்ப்புகள் கிடைப்பது சற்று தாமதமானாலும் உங்களது விடாமுயற்சி வீண் போகாது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? அதீத பேச்சாற்றல் மக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சில சமயங்களில் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எடுத்த காரியத்தை முடிப்பதில் கவனமாய் இருப்பீர்கள். பணி சுமை மற்றும் தொடர் பயணங்களின் காரணமாய் சிலருக்கு தோல், கை மற்றும் கால் வலிகள் ஏற்படலாம். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த வருட கிரக அமைப்பு அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில தனவரவுகள், கையிருப்புகள் மேம்படும். மனதளவிலே புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த 2026 ஆண்டிலே எந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும்? இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையிலே மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு வேண்டும். குழந்தைகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகார வழிபாடு நிகழ்ச்சிகள் என்னென்ன? ஞாயிற்றுக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை தீபமேற்றி வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் கைகூடும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலே 2026 புத்தாண்டு பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலனும் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது. அது 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதிலே 4வது பகுதி உங்களுக்கு ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற ஒரு பகுதியாக இருப்பதால் அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.